சௌக்கியம் தானா பிரியா? நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? ரொம்ப சௌக்கியம். நீ எப்படி இருக்க? என்ன பத்தி உங்களுக்கு என்ன கவலை? ஒரு காலத்துல புருஷன் பொண்டாட்டி ஆச்சு, அந்த அபிமானம். அபிமானத்தை பத்தி நீங்க பேசுறீங்களே, ஆச்சரியமா இருக்கு. உறவை அறுத்துக்கிட்ட பின்னால இது எதுக்கு உபசார வார்த்தையெல்லாம்? உறவே நான் அறுத்துக்கிட்டேனா? கேள்வி கேக்குறீங்களா? நீ கேலி பண்றியா? போடி உங்க அப்பா வீட்டுக்கு நான் சொன்னேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், அதுக்காக நீ ஒரேடியா போயிடுறதா? ஒரேடியா போனவளை ஒரு அடி கொடுத்து நீங்க கூப்பிட்டு இருக்க வேண்டியது. நான் கூப்பிட வரல. நான் உன்னை அழிச்சிட்டு போக உங்க பங்களா கிட்ட வந்தப்போ உங்க ஹானரபிள் குர்கா, உங்க அல்சேஷியன் டாக், உங்க அப்பா என்ன மிரட்டாத குறையா நீ விவாகரத்து கேட்டதா என்கிட்ட சொன்னாங்க. விவாகரத்தா? நானா? எஸ். உருதுல சொன்ன தலாக், இங்கிலீஷ்ல சொன்ன டைவோர்ஸ். டைவோர்ஸ் நானா கேட்டேன்? நோ நோ, இட்ஸ் இம்பாசிபிள். பாசிபிள் அண்ட் இம்பாசிபிள் ஆர் இன் தி பாக்கெட்ஸ் ஆஃப் ரிச் பீப்பிள். வேண்டாங்க, அப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க போய் சொல்றீங்க. எங்க அப்பாவை உங்க வீட்டுக்கு அனுப்பி. பாத்தியா, இப்போ கூட உங்க வீடுன்னு தானே சொல்றேன், நம்ம வீடுன்னு சொல்லல. ஐயோ, நான் ஏதோ வாய் தவறி பேசிட்டேங்க. வாழ்க்கையிலையும் தவறு செஞ்சுட்டே பிரியா. இல்ல இல்ல, நான் தவறு செய்யல. சமாதானம் பேச வந்து அவமானப்படுத்தி விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு அவர் மூஞ்சில நீங்க விட்டேறீல. நான் விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்தேனா? சரி பரவாயில்ல. எனக்கு பிறந்த குழந்தைய குப்பையா நினைச்சு தூக்கி எறிஞ்சிய ஏன்? கயிறை கட்டவும் போன பரவாயில்ல விடு. வயிற்றுல சுமந்திய குழந்தை, அது உனக்கு தேவைப்படல? ஓ, நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் சந்தோஷத்துக்கு அந்த குழந்தை குறுக்க நிற்கும், அப்படிதானே? போதும், நிறுத்துங்க. அபாண்டமா பேசாதீங்க. புருஷன் மேல கோபம் இருக்கலாம், ஆனா புள்ளைய தள்ளி வச்சா அவ தாய் இல்ல, பேய்ங்க பேய். இப்போ அழுத ஆத்திரப்படுற. அப்போ உங்க அப்பா என் குழந்தைய அனாதாசிரமத்துல போட்டுட்டு போனாரே, அது எப்படி? அந்த நேரத்துக்கு விதி என்னை அங்கே அழிச்சிட்டு போகலன்னா அம்மா பாசத்தை இழந்த குழந்தை அப்பா பாசத்தை இழந்து அனாதியாகி தெருவில் சுத்திக்கிட்டு இருக்கும். சரியா? என் குழந்தை அம்மா பால்ல வளரல, அப்பா பாசத்துல வளர்ந்திருக்கு. அப்பா, எனக்கு மட்டும் பாசம் இல்லைன்னு சொல்றீங்க? குழந்தைய பிரிஞ்சதுல இருந்து பிரம பிடிச்சு பைத்தியக்காரி மாதிரி ஒரு பொம்மைய குழந்தையா நினைச்சு கதறி அழுதவனா, பதறி நின்னவனா? அது போய் நான் சொல்றீங்க. எதுவோ என்னவோ, என் குழந்தை எப்ப அம்மா பத்தி கேட்டாலும் அவ இப்ப இல்லைன்னு தான் நானும் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். நீ பாசத்தை மறந்தாலும் என் குழந்தை பந்தத்தை மறக்கல. அடிக்கடி உன்னை நினைச்சாலும் நானும் சமாதானம் பண்ணுவேன். அகந்தையில போனவ காலம் கடந்து வந்து இப்போ நான் தான் அம்மான்னு வந்து நிக்கிறியே, அதான் ஆச்சரியமா இருக்கு. பிரியா, ஏன்பா ஏன் என்கிட்ட என்னென்னமோ பொய்யெல்லாம் சொன்னீங்க? என் குழந்தை செத்து போச்சு, விஜய் என்ன விவாகரத்து பண்ணிட்டாருன்னு ஏன் இப்படி விபரீத நாடகம்லாம் ஆனீங்க? இதுக்கு பதில் எனக்கு இவ்வளவு விஷயம் கொடுத்து என்ன கொண்டுட்டு இருக்கலாம். ஏன் என் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணீங்க? சொல்லுங்கப்பா, ஏன் என் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணீங்க? பிரியா, அழாதம்மா, அழாத அழாத. எல்லா தவறும் எங்களோடதுதான். பணம், மமதை, அந்தஸ்துங்கிற போதே எங்க கண்ணை மறைச்சு பொண்ணு வாழ்க்கையிலேயே விளையாட வச்சிடுச்சு. முடிஞ்சா இந்த அப்பாவை நீயும் என் மாப்பிளையும் மன்னிச்சிடுங்க. பணம் பாதாள வரைக்கும் பாயும் வாங்க, பாதாளத்துக்கே கொண்டு போகும்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்தஸ்து பணத்துல இல்ல, குணத்துலதான் இருக்குன்னு விஜய் காட்டிட்டாரு. காசு பணத்தால பாசத்தை ஜெயிக்க முடியாதுன்னு நீ காட்டிட்ட. மன்னிச்சிடுமா பிளீஸ். நான் உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். நான் உங்க அடிமை விஜய். இல்ல பிரியா, அப்படி சொல்லாத. யாரும் யாருக்குமே அடிமை இல்லை. நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா நல்ல நண்பர்களா ஒருத்தர் ஒருத்தர் பாதுகாத்துக்கிட்டு காதல், அன்பு, பாசத்தோட சந்தோஷமா
நிம்மதியா வாழ்ந்துருவோம். பிரியா, அம்மாவை கூட்டிட்டு வந்தது நான், அணைச்சுக்கிறது நீங்களா? இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சாரி சாரதா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. வர்ற வழியில நோ என்ட்ரில பூந்துட்டேன். போலீஸ்காரன் சார்ஜ் பண்ணிட்டான். இதை வந்துடுறேன், காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். சாரதா, சாரதா, நீ கொண்ட அந்த பெண்ணு அவ எல்லாமே பார்த்தாடா, அவ எல்லாமே பார்த்தா, அவ எல்லாமே பார்த்தாடா. நீ என்ன பண்ண? Idiot! Idiot! Damn idiot! You idiot!
Don't worry, my child. யார் நீங்க? என்ன பத்தி எந்த விவரமும் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்திரத்தை கொட்டாம அமைதியா பேசினா ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்கு வரும்போது நான் யாருன்னு சொல்றதுல தப்பு இல்ல. முன்னால் என்ன பாத்திருக்கியே, உனக்கு ஞாபகம் இல்ல? அதிகமா பொம்பளைங்களை நான் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. ஆம்பளைங்க என் நினைவுல நிக்கிறதும் இல்லை. அடையாளத்தை நான் மறந்திருந்தாலும் உங்க விவரத்தை சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சொல்லலாம். அவருங்க எவர்? ராஜா. எந்த ராஜா? எத்தனை ராஜா இங்க வராங்க? ஆசையை தீர்த்துக்கிட்டு அதுக்காக சன்மானத்தை கொடுத்துட்டு போறாங்களே, அத்தனை பேரும் எனக்கு ராஜா தான். உனக்கு வர வாடிக்கை ராஜாவெல்லாம் பத்தி நான் கேட்கல. இந்த நரகத்தை சொர்க்கமா நினைச்சேன். உன்னை என்னமோ தேவதையா மதிச்சு உன்னோட ராப்பகலா குடிச்சு கும்மாளம் போடுறாரே, அந்த புத்தி கெட்ட ராஜசேகர், அந்த ராஜா அவர்தான் இங்கன்னு கேக்குறேன். பக்தர்கள் பூஜை நடத்த விரும்பும் போதுதான் வருவாங்க. அதான் எப்போ? நேரம் வரும்போது. அந்த நேரம் எப்போ? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம். சில பேருக்கு கால நேர பூஜை பிடிக்கும், சில பேருக்கு சாயந்தரம், ரொம்ப பேருக்கு ராத்திரி பூஜை தான் ரொம்ப பிடிக்கும். பக்தி பிரவாகத்துல அன்னாட தீர்த்தத்தோட வர பக்தர்களுக்கு நேரம் ஏது, காலம் ஏது? ஓ, இன்னைக்கு யாரு? ராஜாவை தான் பிக்ஸ் பண்ணிருக்கியா? தெருவுல போறவங்கள பானு கூப்பிட நான் ஒண்ணு மூர் மார்க்கெட் நடத்தல. இது சினிமா தியேட்டர் மாதிரி. ஓடுற படத்தை பார்க்க டிக்கெட் வாங்கிக்கிட்டு உள்ள வராங்க. ஓஹோன்னு ரசிச்சாங்கன்னா திரும்ப திரும்ப வருவாங்க. அவ்வளவுதான். யாரையும் வற்புறுத்தி தியேட்டருக்கு படம் பார்க்க வாங்கன்னு சொல்றது இல்லை. அப்போ வரவங்க சொந்தமாவே ரசிக்க வராங்க, இங்க இருக்கிறவங்க அதுக்கு டிக்கெட் வசூலிக்கிறாங்க, அப்படித்தானே? உன் டிக்கெட் ரேட் எவ்வளவு? அது கிளாஸ பொறுத்து இருக்கு. ஹை கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ். ராஜாவோட கிளாஸ் அது. அவர் எந்த ரேட்டை கொடுத்து உன்னை ரசிக்கிறாரு அது சொல்லு. அவர் இந்த தியேட்டருக்கே வராம இருக்கிறதுக்கு நீ உன் ரசிகனுக்கு என்ன நஷ்ட ஈடு கேட்கிற அதையும் சொல்லு. அந்த பணத்தோட நான் தயாரா வந்திருக்கேன். எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க? 25,000 ரூபாய் போதுமா? அப்போ
ராஜாவை நீங்க விலைக்கு வாங்க வந்திருக்கீங்க. விலை கேட்கிற கடை தானே இது. இதுல நான் என்ன விவகாரமா பண்ண முடியும்? பணத்தை கொடுக்குறேன், ராஜாவை திருப்பி அனுப்பிடு. கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, இதுல மொத்தம் 50,000 ரூபாய் இருக்கு. இங்க நீங்க வராம இருக்கிறதுக்கு இது போதுமா? இன்னும் வேணுமா? என்ன விளையாடுற? இது விளையாட்டு இல்ல. வியாபாரத்துல ஒருத்தரையே வாங்க நம்ம 2 பேரும் போட்டி போடுறோம். உங்களுக்கும் அவர் தேவை, எனக்கும் அவர் தேவை. உங்க விலை 25,000 ரூபாய், என் விலை 50,000 ரூபாய். எப்பவுமே அதிகமா விலை கொடுக்கறவங்களுக்கு தான் பொருள் சொந்தம். இதோ பாருங்க, நீங்க கொண்டு வந்த பணம் உங்க அப்பா சம்பாதிச்சதோ இல்ல உங்க அண்ணன் சம்பாதிச்சதோ, ஆனா இது நானே சம்பாதிச்ச பணம். என் சதையை புழிஞ்சி என்ன பொண்ணா நினைக்காம புரட்டி புரட்டி எடுத்தாங்களே, அந்த வெறி பிடிச்ச பெரியவங்க கொடுத்த பணம். அவங்க கொடுக்கிற ஆதரவு தான் உன்னை இவ்வளவு தைரியமா பேச சொல்லுதில்ல. ஒரு இதயம் கெட்ட மனுஷன் நம்பி இவ்வளவு தூரம் வந்தேன் பாரு. என்ன சொல்றேன்? அந்த ஆள் இனிமே எங்க சுத்தினா எனக்கு என்ன, எவ்வளோட இருந்தா எனக்கு என்ன? அவரை என்ன தூக்கி எறிஞ்சிட்ட போது எனக்கும் தூக்கி எறியறதுக்கு மானம் இருக்கு, ரோஷம் இருக்கு. இது பாரு, ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் ஆசைக்காக சுத்தி சுத்தி வந்து இப்ப என்ன குப்பையா எடுத்து தெரிஞ்சாரே, அதே மாதிரி உனக்கு அவர் குட் பை சொல்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. உனக்கு என்ன, வந்தவன் யாருன்னு விசாரிக்கிறவளா, போறவன் யாருன்னு கவலைப்படுறவளா? இந்த ராஜா இல்லைன்னா இன்னொரு மந்திரி வர போறா. ஆசைக்கு பொண்ண மாத்திரவனும் காசு காண மாத்திரவளும் பொருத்தமா செஞ்சிருக்கீங்க. கரெக்ட், சரியான ஜோடி. என்ன வேணா சொல்லுங்க, அவரை அலட்சியப்படுத்துறீங்க. அவரா? அப்படி என்ன ராஜா உனக்கு? தெய்வம். ஆமா, அவர் ஒரு பெரிய தெய்வம். இவ மலருக்கு மலர் தேன் குடிக்க போற இவங்க எல்லாம் தெய்வமா? மலர்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. தான் ஆசைப்பட்ட அந்த மலர் தவறி புழுதியில விழுந்து மண்ணோட மண்ணாயிடக்கூடாதுன்னு தான் அவர் பாடுபடுறாரு. அவர் என்ன நாடி வர்றதுக்கும் உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கும் நிச்சயமா சத்தியமா ஒரு காரணம் இருக்கு. அப்படி என்ன காரணம் சொல்லு, என்ன காரணம்? தேவி அவர் உங்க கல்யாணம் பண்ணா என்ன அவகிட்ட வளரிட்டு இருக்க? இல்லைங்க, இவங்க அவளை யாரும் உள்ள விட்டது? நானா தான் வந்தேன். அதான் ஏன் வந்தேன்னு கேட்க. சரி, வரக்கூடாதா? நிம்மதிக்காக அவன் ஒரு இடத்தை தேடி போவான். அந்த இடம் எதுன்னு தேடி கண்டுபிடிச்சு துப்பறிஞ்சு அவனை தொந்தரவு பண்றது முட்டாள்தனம். மனசு பறி கொடுத்தவ தேடித்தான் வருவா. அது தப்பில்ல நினைக்கணுமே தவிர ஏன் வந்தேன்னு கேட்டு அவன் மனசு உடைச்சா அது அதை விட முட்டாள்தனம். பிராவோ பிராவோ. மனச பத்தி நீ பேசுறியா? மனசுனா என்னன்னு அர்த்தம் புரிஞ்சவங்க அதை பத்தி பேசினா அதை நான் ஒத்துக்குவேன். ஆனா அதை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்திலேயே என்ன நீ அப்படி தூக்கி அடிச்சிருக்க மாட்டேன். என்னமோ இந்த உலகத்திலே நீதான் பெரிய அழகின்னு உனக்கு எண்ணம். அதனாலதான் ஒவ்வொரு கட்டத்திலையும் நீ உதாசீனப்படுத்துற. உன்னை விட்டா எனக்கு வேற பொண்ணே கிடைக்க மாட்டாடா. உன் அகம்பாவத்தை அடக்கணும், உன்னை அடிமையாக்கணும் நினைச்சேன். அதுக்காகத்தான் இவ்வளவு நாடகமும் போட்டேன். என்ன நோகடிச்ச உன்னை ஆசையாலேயே சாகடிக்கணுங்கிற வெறிதான் கல்யாணம் வரைக்கும் இதை கொண்டு வந்தேன். அதுக்காகத்தான் பத்திரிக்கையும் அடிச்சேன். நீ பெருமையில பூரிச்சு நிற்கும் போது உன் தலகணத்தை தரமட்டமாக்கணும்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் முகூர்த்தத்தை நானே தள்ளி போட்டேன். இவ்வளவு வினையும் என் விளையாட்டா செஞ்ச தெரியுமா? ஆரம்பத்துல உன்னை நான் நாயா சுத்தி வரும்போது என்ன மனுஷனா கூட நீ மதிக்கல. அதுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சேன். நான் ஜெயிச்சிட்டேன். Aren't you going to congratulate me, dear? இந்த உலகத்துக்கே தெரியும் நானும் நீயும் காதலர்கள். இந்த ஊருக்கே தெரியும் கல்யாண பத்திரிக்கை அடிச்சு நம்ம முகூர்த்தம் நின்னு போச்சுன்னு. So not only me, no bloody idiot will marry you. என் கைதான் உன் கழுத்துல தாலி கட்டணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது கண்டிப்பா நடக்காது. நாம உல்லாசமா இந்த உலகத்தெல்லாம் சுத்தி வரும்போது எல்லா பயலும் பார்த்திருக்கான். சோ எந்த முட்டா பயலும் சத்தியமா உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டாண்டி. இந்த நிலைமைக்கு தான் உனக்கு கொண்டு வரணும்னு நினைச்சேன். கொண்டு வந்துட்டேன். இப்ப புரியுதா ராஜா யாருன்னு? Get out. I said get out. Okay, Mr. Raja. This is a big pleasure for me. உங்க வஞ்சத்தை திட்டுறதுனால எனக்கு கல்யாணமே நடக்காது. சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உங்க முன்னாடியே வந்து நிக்கிறேன். Then
Congratulate me.